நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர். ஐ திங்க் கண்டிப்பா இது உங்களுக்கு அனுராதா கணேசனோட ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்குது. இது உன்னோட கதை, நீ மட்டும்தான் முடிக்க முடியும். நாங்க டீசரோ ட்ரெய்லரோ பார்க்கும்போது இது ரொம்ப கிளாசி மிஸ்ட்ரி மர்டர் த்ரில்லர் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதுல ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. எங்க அப்பா இந்தியாவிலேயே பெஸ்ட் கிரைம் நாவல் ரைட்டர். தில்லாலங்கடியில நீங்க வடிவேல் சார் கிட்ட சொல்லுவீங்க இல்லையா, ஜாக்கி அந்த ஒரே ஒரு தடவை ஜாக்கி ஐ திங்க் அந்த மாதிரி தான் சொல்லிருப்பேன். few actors who can just make you laugh just like that. I think Vadivel sir always is someone who can just make you burst into laughter. Please darling, one more please ra. Jackie. Yeah, it's just, I mean, they both are so young and it's just like, and they've and Vivek sir is always, you know, he always had done so much. You know, when you do a web show, you have to continue feeling one character. ஓகே. And the arc is a lot longer than a film. More than just a thriller, it's got an emotion attached to it. It's an emotional drama thriller. வணக்கம் சினி உலகம் நேயர்களே, இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பசங்க ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒவ்வொரு படமா ரசிச்சிருக்கிறோம். தமனா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் சோ ஹாப்பி. உங்களை இன்டர்வியூ பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. I know. It's also in these times, I think everybody just wants to get away from, there's just so much of pain outside and there's just so much stress outside. Like even I feel on the day that I've been able to interact with, even looking at somebody else feels good because otherwise we're completely cut off from everyone. So yes, it's very nice to be on an interview with you. Thank you, ma'am. And first of all, congrats in advance for the November story. Thank you. Let's discuss about this project, ma'am. 2 years ago, Ram had come to me with the script. He goes by the name Indra Subramaniam. It is his debut project. Among the elder Kanga in the web show. So, what was interesting was I didn't know what to expect. ஏன்னா அவங்களோட இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் ஒண்ணுமே பார்க்கல, அவங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியல. பட் ராம் கதை சொல்லும்போது ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா ஒரு கிரைம் த்ரில்லர் நரேட் பண்ணாங்க. அண்ட் நாங்க எல்லாரும் நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ நமக்கே ஒரு அப்ராக்சிமேட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் தட் ஓகே இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் அது நடக்கும், அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் எல்லாம் ஒரு ஆடியன்ஸா நாங்க கேட்கும் போதே ஒரு டிசைட் பண்ணிடுவோம். பட் ஐ ஃபீல் லைக் வென் ஐ வாஸ் ஹியரிங் த நரேஷன் அடுத்து என்ன ஆக போகுது நான் ஐ குட் நாட் ஃபிகர் இட் அவுட். அண்ட் அடுத்த எபிசோட் கேட்கணும்னு தோணுச்சு. So, when I was hearing to the third episode is, when we stopped the first narration and he was like, did you like it? And I'm like, you know what? I really want to hear what's going to happen next. And then I feel like that is such an important thing in the web space. ஏன்னா தியேட்டர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு 2.5 hours ஓட படம். ஸோ நீங்க உட்காந்து அந்த 2.5 hours ஃபேமிலியும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களோட நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிடிக்கலன்னா நீங்க அடுத்து சொல்லலாம் ஓகே பிடிக்கல படம், அவ்வளவுதான். பட் நீங்க வெப் ஷோ பார்க்கும்போது அலோனா தான் பாப்பீங்க. நீங்க ஒரு மோஸ்ட்லி பீப்புள் டோன்ட் வாட்ச் வெப் வித் லைக் யூ won't be 10 with 10 people. You will be watching a web show alone. So content உங்களுக்கு தான் ரிலேட் ஆகணும். நீங்க அதோட ரிலேட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை பார்த்துட்டே இருப்பீங்க. So yeah, he did that for me. When he narrated the story, so I know that this will make a good web show. சூப்பர் மேம். அண்ட் ஒன் திங் கேட்கணும் அப்படின்னா, ராம் சுப்ரமணியன் சாருடைய டெபியூட்டன் ப்ராஜெக்ட் இது. அவர் மேல எங்களுக்கு ஒரு ஹோப் ஆல்ரெடி இருக்கு. பிகாஸ் ராட்சசன் ஃபேம் ராம்குமார் சாரோடைய அசோசியேட் அவரு. ஸோ எப்படி அந்த மொத்த ஷூட்டிங் லொகேஷன் அண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணாரு ஒரு டெபியூட்டன்டா? பிகாஸ் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்திருக்கீங்க ஷூட்ஸ்ல. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு? Ram was super clear. He really knew what he wanted. There was not even one day where he came to set and he was confused or did not know what to do. He was always on top of his game. And actually I learned a lot of things from I think
today the fresher the talent, the more newer the writers, and we had a very young team, Vidu sir was the cinematographer. We are all pretty much the same age. We're all in our early 30s, so it was very nice to interact with people of my age, and to just it was more like nang international and our content pakrom. அதே மாதிரி we also want to we want to make content that universal consume Yes. ஆகலாம். You don't want it to be restricted. The Tamil project, so Tamil மக்களுக்கு மட்டும்தான் இது புரியணும். ஸோ ஒரு யூனிவர்சல் கான்டென்ட் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருந்துச்சு. And I think that we've created a regional Tamil web show which is very much consumable to all, to anybody who would want to watch it. அதனால it's going to be Disney Plus Hotstar இது Telugu, Tamil, Hindi la varapodhu. So I feel like audiences who don't understand Tamil also can watch this show. Yeah, that's the advantage of OTT. Then நீங்களே சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு நாங்க டீசரோ ட்ரெய்லரோ பார்க்கும்போது இது ரொம்ப கிளாசி, மிஸ்ட்ரி, மர்டர், த்ரில்லர் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதுல ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ GM குமார் சார் கூட அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் தான் அங்க பார்த்தோம். GM sir is a chiller. He is the most chilled out person. He comes on set and it was super fun working with him. Yeah, he's a natural actor. He's made a lot of films, but I don't think he realizes how good an actor he is. So yeah, it was great sharing screen with him, and I think we had a natural chemistry. Yeah, I mean, the moment we were on set together, it was so easy to talk to him. It was so easy to perform with him. So, and I think, I don't know why, but we just naturally, there was a natural bonding that I think, and that comfort, even in the body language and even in, in the way we were on set, really showed, the whole father-daughter bond very well. சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, அந்த டீசர் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து நோட் பண்ணோம், ஒரு நார்மல் கேர்ள் ஃபேசிங் அப்நார்மல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எப்படி தமன்னா வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க மென்டலி ஒரு கேரக்டருக்கு உள்ள போகணும்? ஏன்னா நீங்க வந்து பப்ளியான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி இன்டென்ஸ் கேரக்டரும் பிளே பண்றீங்க. I just feel like somewhere you can be a very you can be a young person, not very experienced person in life, but சில கஷ்டமான situations வரும்போது we all kind of wake up and we take responsibility and we take charge of it. And today I feel like in general we've seen so many women who are either people who are working in the front line today, or people who are who are otherwise just normal regular people doing extraordinary things. So I feel like when the time is like that, we all have no option but to take responsibility. So I feel like this is that kind of a character. You will see a very strong woman in a very ordinary girl. So I think sometimes these situations bring out that side of you. Thank you. And Tamanna's opinion about Kollywood industry, because நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் I guess 30 projects தமிழ்ல பண்ணிட்டீங்க. This is your 31st in Tamil. So இந்த Kollywood industryல ஒர்க் பண்றதுல என்ன ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கு? ஏன்னா நீங்க பாலிவுட் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டீங்க. I just feel like Tamil films have always stayed very close to their culture, and I feel like their films are a huge reflection of their society and their culture, and I feel like they always promote their culture, and I think that is very, very, it's very nice to watch that when you see Tamil films, you see so much culture, a reflection of that in the movies. And Tamil people are very proud of their roots and avangloda the way they are brought up. And I feel like cinema at some point should be a celebration of of the society, of the culture. So I feel like it does that, and they really know how to make entertaining content. Yeah, superb answer. Then on behalf of all Tamil fans of you, நான் ஒரே ஒரு டயலாக் எங்களுக்காக சொல்ல முடியுமா? சொல்லுங்க. That one. தில்லாலங்கடியில நீங்க வடிவேல் சார் கிட்ட சொல்லுவீங்க இல்லையா, ஜாக்கி, அந்த ஒரே ஒரு தடவை. No, but I'm saying why, but what was nice, I don't understand why people want me to say Jackie. I think அந்த மாதிரி தான் சொல்லிருப்பேன். Yeah. நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த சீன் அது. அந்த காம்பினேஷன். Oh god, it was a crazy film, and I think we all had fun because there are few actors who can just make you laugh
just like that. I think Vadivel sir always is someone who can just make you burst into laughter. தேங்க்ஸ் ஃபார் த கியூட்டஸ்ட் டைலாக் டெலிவரி. தென் இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசணும் அப்படின்னா பசுபதி சார் வந்து இதுல ஒரு சூப்பரான ரோல் ப்ளே பண்ணிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒர்க்கிங் வித் ரொம்ப சீனியர் பர்சன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்ன லேர்னிங்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? Pasupati sir though is extremely professional. Yeah, it's almost like I'll tell you narrate you a incident that happened. We were on set and there was somewhat not an action sequence but somewhat an action sequence between him and me, and I was holding something and it hit his head, like in real. Of course it was not supposed to hit his head, but it literally landed here and he was fully cut from here and he was bleeding, and I was like, what the hell just happened? And I was freaking out on set. But Pasupati sir was completely calm and composed. He's like, it'll become okay. I'm like, sir, but you're bleeding. And he really kept his composure, and they did, like, doctors came and took care of him, and he took a medicine also for the pain because it was pretty intense. It was a pretty big cut. But yeah, he continued to shoot, like, he went on to the next shot as if nothing had happened. And I was like, that is what, when you see people who are committed to their job and people who committed to cinema and are so passionate, they don't even realize that they're so badly hit. And it's not like you hit on the hand or leg, you hit on the head, so Okay. I feel like it is really amazing to see him. He just like was super calm and composed about it, which was amazing to watch. தட்ஸ் ஸோ கிரேட். தென் இந்த ப்ராஜெக்ட்டும் சரி, இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. பட் பர்டிகுலரா இந்த நவம்பர் ஸ்டோரியோடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர்ல கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போதே நிறைய பேர் போடுற கமெண்ட்ஸ் வந்து தமனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டோட்டலி வேற கிளாஸ்ல வேற லீக்ல இருக்குது இதுல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன டிஃபிகல்ட்டியா இருந்தது? ஸோ அந்த கரெக்டான ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது. For me, it's when you do a web show, you have to continue feeling one character. Okay. And the arc is a lot longer than a film. And in our case, what happened is 80% of it we shot pre-COVID, and then COVID happened, and then the lockdown happened. So there were 6 months or 7 months, no, actually almost 8 months in the middle we didn't shoot. Yeah. So after 8 months we started shooting again, when once the first wave had settled a little bit, and I had also had corona and I had recovered, all that had happened. So it was just like, it was difficult because we started to shoot this pre-COVID times, and then, this went on to be, now it's the second wave, and now we're able to release the project. So for me, it's been quite a long travel with the character, with the project. And yeah, I'm just glad that it's finally coming out, and just sustaining myself through that period was difficult. எஸ், புரியுது மேம். ஏன்னா மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி ஹோல்ட் பண்ணி அந்த மைண்ட் செட்ல இருக்கணும். புரியுது டிஃபிகல்ட்டி. Absolutely, yeah, and it's difficult for a project that's so intense. ஓகே. இந்த மொமெண்ட்ல நான் இதை கேட்கறதுக்கு ஐ எம் சோ சாரி. நீங்க வந்து தமிழ் சினிமால ரொம்ப உங்க கரியர்லயே முக்கியமான படமா அமைஞ்சிருந்தது அயன் படமும் இருந்தது. Yeah. அண்ட் விவேக் சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த வருஷம் நிறைய பேரை நம்ம வந்து இழந்திருக்கிறோம். டியூ டு கோவிடால கூட நிறைய பேர் இழந்திருக்கிறோம். Yeah. ஸோ அவங்க கூட அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ண நல்லா இருக்கும். And yeah, it's just when I see my own Instagram, I'm not able to understand what have I posted for KV Anand sir, because I still can't come to terms that he's no more. So for us, I feel like he's just gone too soon, and he was a brilliant person to work with, and a brilliant cinematographer and a brilliant filmmaker. Yeah. So I think it's a loss for the industry, not just for me as an Yeah. individual. In another set, Vivek sir also. Yeah, it's just, I mean, they both are so young, and it's just like, and they've and Vivek sir is always, he always had done so much socially. He was always so socially active. Like, he would always be a part of some drive, or he would be a part of some social activity, and he was always there, apart from being an actor who's so celebrated as a comedian. So yeah, it's just, these are very, very difficult times, and I think we have to all be very careful and stay as safe as possible. That is the least we can do right now. It's been that's what, like, with COVID being right in our face right now, and it's the second wave is a lot more deadlier than when I had COVID, which was in October. I think people just
if one thing that we can learn from this is that we have to take it very seriously. Yeah. And chinna symptoms ana kuda adu light edukka kudadu. You should take, you know, immediately you should do a checkup and you should find out what is happening to you. தேங்க்யூ மேம். அண்ட் ஃபைனல் கொஸ்டினா, இந்த சீரீஸ் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு த்ரில் பண்ணும்? பிகாஸ் ஓடிடியில் நிறையா பார்த்து நாங்கள் த்ரில் ஆகி இருக்கிறோம். ஸோ நவம்பர் ஸ்டோரி எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்? அண்ட் யுவர் ஃபியூ வேர்ட்ஸ் டு அவர் பீப்புள். I think கண்டிப்பா இது உங்களுக்கு அனுராதா கணேசனோட ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். And that's what we want to do with, you know, with November Story. Yeah, it's more than just a thriller. It's got an emotion attached to it. It's an emotional drama thriller. So I think people will get really hooked on, and you know, they will want to watch further. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபேபுலஸ் டைம் மேம். Thank you, Ji. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. தங்கமயில், இத தங்கமயில் இப்படிதான் இருப்பாங்க. தங்கமயில் பேசுறது முன்னாடி தங்கமயில் கண்ணு பேசுது பாத்தீங்களா? சினியுலகம் நேயர்களுக்கு எப்படி குட் மார்னிங் சொல்லுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? குட் மார்னிங்.